அம்பாளுக்கு அபிஷேகத்தை உங்க கையால ஆரம்பிச்சு வைங்கம்மா. யோ பூசாரி, இந்த ஊருக்குள்ள இருக்கிற பொண்ணுங்க கையால முதல்ல பூசைய ஆரம்பி. புதுசா வந்தவங்க எல்லாம் கடைசியா பண்ணட்டும். ஏய் கோதண்டோ, திருவிழால பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கியா? அண்ணாமலை அம்மாவும் இந்த ஊர் தான். அது மட்டும் இல்லாம இது அவங்களோட குலதெய்வம் கோவில். அவங்களுக்கு தான் முதல் மரியாதை. அவங்க தான் அபிஷேகத்தை ஆரம்பிச்சு வைக்கணும். கோவில் எல்லாருக்கும் பொதுவானது தான். முதல் மரியாதை கொடுக்கிற அளவுக்கு இவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணிட்டாங்களா? இன்னைக்கு திருவிழா இவ்வளவு சிறப்பா நடக்குதுன்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை அம்மா தான். ஊர் மக்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் எந்த வரியும் வாங்க வேண்டாம், மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கறது நமக்கு தாயா பெருமை. நீ பேசாம அமைதியா நில்லு, அதுதான் உனக்கு நல்லது. அம்மா, நீங்க அபிஷேகத்தை ஆரம்பிச்சு வைங்கம்மா. வாங்கம்மா. विनोदिनी नंदनुते गिरिवर विंध्य शिरोधिनी वासिनी विष्णु विलासिनी जिष्णुनुते भगवती हेशिति कंठ कुडुम லட்ச லட்சமா நன்கொடை கொடுத்தா மட்டும் ஆத்தா எல்லாத்தையும் பொறுத்து ஏத்துப்பாளா என்ன? தப்பு பண்ணவங்க யாரும் அம்மாவை நெருங்க முடியாதுன்னு காட்டிட்டால. அண்ணாமலை அம்மா குடும்பத்துல இப்படி ஒரு மருமகளா? இத்தனை வருஷம் கழிச்சு பூஜை நடக்குது, இப்படி ஆகி போச்சே. இது அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, ஊருக்கும் நல்லது இல்ல. ஐயா, என்னமோ பெரிய வள்ளல் குடும்பம்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இப்ப அவங்க வீட்டு அபிஷேகத்தை அம்மன் ஏத்துக்க மாட்டேன்னு காட்டிட்டால. இதுக்கு மேலேயே இங்க இருந்தா அதை விட அசிங்கம் வேற ஒண்ணும் இல்ல. ஹலோ மிஸ்டர், மரியாதையா பேசுங்க. வான்மதி, பூஜை முடிகிற வரைக்கும் வெளியே போ. அத்தை, வெளியே போன்னு சொன்ன. வான்மதி, உன்னால இந்த திருவிழால எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. முதல்ல நீ கொஞ்சம் வெளியேறு போ. ஏய் போடி. வான்மதி, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, கொஞ்சம் கேளு ப்ளீஸ். பூஜை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெளியில வா. போ. போ போ. என்ன பாருங்க அந்த பொண்ணு எப்படி பேசுங்க. அபிஷேகம் முடிஞ்சு அம்பாள் பிரசாதமாக தற்போது கூழ் ஊற்றும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. பொதுமக்கள் யாவரும் ஒருவரை ஒருவர் இடித்துக் கொள்ளாமல் அமைதியாக வரிசையில் நின்று வாங்கி அருந்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல உங்க கையால ஆரம்பிச்சு வைங்கம்மா. அக்கா, எங்க போனாலும் இவங்களுக்கு தான் முதல் மரியாதை. இவங்க கையால தான் ஆரம்பிச்சு வைக்கணும். இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு பாக்குறேன். சீக்கிரமே அண்ணாமலை இடத்த நான் புடிச்சு முதல் மரியாதைய வாங்கி காட்டுறேன். அக்கா என்ன பண்ற? ஏன், நானும் எல்லாருக்கும் கூழ் ஊத்த போறேன். வேண்டாக்கா, இந்த பூஜை முழுக்க முழுக்க உண்மையா விரதம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். தயவு செஞ்சு நீ இதுல கலந்துக்காத. ஏய், ஒழுங்கா கைய விடு. ஏன், நான் கூழ் ஊத்தனா என்ன ஆயிட போகுது? அக்கா சொன்னா புரிஞ்சுக்கோ, இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. நீ விரதம் ஒழுங்கா இருந்திருந்தீன்னா உன்னை யாரும் எதுவும் கேட்க போறதில்ல.
ஏற்கனவே அபிஷேகத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல. இங்கேயும் அந்த மாதிரி அபசகுணம் நடந்தா சங்கடம் தான். எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா? ஏன் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னாதான் பெஸ்ட் மருமகன்னு சொல்லணும், என்ன கேவலமா பேசணும்? அதுக்கு தானே நீ தடுக்கிற? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு. ஓ ஊரு கட்டுப்பாடு என்னன்னு எங்களுக்கும் தெரியும். அந்த பொண்ணால தான் தப்பு நடக்குதுன்னா அவங்க இனிமே எதுவும் பண்ண மாட்டாங்க. போதுமா? வான்மதி, இனி நீ எதுவும் பண்ண வேண்டாம், ஒதுங்கி நில்லு. ஏன் அத்தை, நான் ஏன் ஒதுங்கி நிக்கணும்? இது நம்ம குலதெய்வ கோயில், இதுல எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. நான் இங்கதான் இருப்பேன். வான்மதி, உன்னால நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பேர் வரணுமா? அதான் சித்தி சொல்றாங்கல்ல, நீ எதுவும் பண்ண வேண்டாம், நீ எதுவும் பண்ணாம அமைதியாரு, போதும். முடியாத நீ, அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அத்தை சொன்னாங்கன்னு காலையில இருந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்திருக்கேன். எல்லாம் எதுக்காக? பூஜையில நானும் கலந்துக்கணும், திருவிழா நல்லபடியா நடந்து ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதானே. நான் ஏன் ஒதுங்கி நிக்கணும்? உங்களுக்கு இருக்கிற உரிமை எனக்கும் இல்லையா? வான்மதி, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீ பூஜையில கலந்துக்கிறத அந்த அம்மன் ஏத்துக்கல. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீ இத பண்ணிதான் ஆகணும். ப்ளீஸ் கொஞ்சம் ஒதுங்கி நில்லு. ஏன் வான்மதி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? எப்பவுமே நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு எனக்கு. என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மச்சான். வான்மதி, ஏதோ ஏய், நீ ஏன் இப்படி பண்ண? காலையில அண்ணாமலை அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியும் விரதம் இருக்கும்போது ஏன் சாப்பிட்ட? இல்லத்த, நான் இதுக்கு முன்னாடி இப்படி விரதம்லாம் இருந்து பழக்கம் இல்லை. ரொம்ப பசிச்சுது, அதான் சாப்பிட்டேன். உண்மையான பக்தி இருந்தா விரதம் இருக்கும்போது யாருக்கும் பசிக்காது. நீதான் கடவுளை முழுசா நம்பல, அதனாலதான் உனக்கு பசிக்குது. உன்னோட சின்ன பொண்ணு தானே வெண்ணிலா, அவ பக்தியோட விரதம் இருக்கல. சரி, அப்படியே நீ சாப்பிட்டிருந்தாலும் எதுக்கு விரதம் இருந்தேன்னு பொய் சொன்ன? சொல்லு, எதுக்காக பொய் சொன்ன? உன்னால அண்ணாமலைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட இருந்துச்சு. இதெல்லாம் நீ தெரிஞ்சுதான் பண்றியா?